வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருள் கோடம்புளி. பொதுவாக இதை குடம்புளி, பழம்புளி அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. பழம்புளின்னு ஏன் இதை குறிப்பிட்றாங்க அப்படின்னா, நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற புளி வந்து ஒரு 400 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தின புளி இந்த கோடம்புளி தான். இந்த புதிய புளியை வந்த பிறகு இந்த நம்ம பாரம்பரியமாக பயன்படுத்தின இந்த கோடம்புளி வந்து பழம்புளி ஆயிடுச்சு இல்லையா? அந்த பழம்புளிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வகையான புளியை வந்து தமிழர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். புளிப்பு சுவைக்காக நம்ம வந்து 10 வகையான செடியிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து புளிப்பு சுவைக்காக பயன்படுத்திக்கிறோம். நம்ம பல வகையாக நம்ம வந்து சொல்ல முடியும். அதில் முக்கியமான ஒரு புளியாக வந்து இந்த கோடம்புளி இருக்கும். இந்த கோடம்புளிக்கு அப்படி என்ன சிறப்பு, நம்ம இப்போ பயன்படுத்திருக்க புளியில் அப்படி என்ன தீங்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க புளி வந்து உடல் சூட்டை வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது அழல்னு சொல்லக்கூடிய பித்தநாடியை அதிகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ இளநரை சீக்கிரமாக வருது, பிற்காலத்தில் வரக்கூடிய வாத நோய்கள், ஆண்களுடைய உயிரணுக்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இப்போ நம்ம பயன்படுத்துகிற புளியை தான் சொல்லலாம். கண் நோய்கள் வருவதற்கும், வாந்தி சார்ந்த உடல் செரிமானம் சார்ந்த நோய்கள் வருவதற்கும், வயதான காலத்தில் முட்டு வலி வருவதற்கும் இப்போ பயன்படுத்திட்டு இருக்க புளி தான் முக்கியமான காரணம். அதில் இருக்கக்கூடிய இயல்பான அந்த புளிப்பு சத்து. இப்போ வாத நோய்கள் வருவதற்கு புளி அதிகமாக சேர்க்கறதுனால வரக்கூடிய நோய் தான் வாத நோய்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரியான பிரச்சனை இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க, நம்ம அந்த புளிய மரத்துலேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்க அந்த புளி வந்து உருவாக்கும். இதில் அப்படியே ரிவர்ஸாக உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு புளி அப்படின்னா இந்த கோடம்புளி தான். இந்த கோடம்புளிங்கிறது வந்து கார்சினியா இண்டியா இல்லை கார்சினியா காம்போஜியான்னு சொல்லக்கூடிய தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வேறு ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு புளி. அது வந்து உருண்டையாக இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் அந்த பழம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சுளையை எடுத்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே கோடம்புளி வந்து இன்றைக்கி வந்து கிடைக்குது. இந்த கோடம்புளி வந்து நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்தும் போது உடல் வெப்பத்தை வந்து சீராக்கும். அந்த பித்தநாடியை வந்து தன் நிலையில் வைத்திருக்கக்கூடிய தன்மை இந்த கோடம்புளி கொண்டு. அப்போ பித்தநாடி தன் நிலையில் இருக்கும்போதே உடல் நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்து கிடைக்கும். உடலுக்கு நல்லது ஒரு வலுவை தரக்கூடிய ஒரு புளியாகவும் இந்த புளி இருக்கும். இப்போ கண் நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இந்த கோடம்புளி கொண்டு. இப்போ கண் நோய் இருக்கிறவங்க, கண்ணில் எரிச்சல் இருக்குது, இல்லை கண் சிவப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த கோடம்புளி தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான பலன் இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பலன் இந்த கோடம்புளியில் இருக்குது. இப்போ அதிகமான உடல் எடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த கோடம்புளியை அன்றாட உணவில் எடுத்துக்கிட்டோன்னாலே அந்த உடல் எடையை வந்து இயல்பாக ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக 1 கிலோ குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ அதிகமான உடல் எடைக்கு வந்து பல மருந்துகள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அந்த அளவுக்குலாம் போக வேண்டியதில்லை. ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைச்சேன், 15 கிலோ குறைச்சேங்கிறது எல்லாமே உடல் நலத்துக்கு உகந்ததாக இருக்காது. பிற்காலத்தில் ஏதாவது ஒரு சிக்கலில் கொண்டு போய் அதை விடும். அந்த நேரத்தில் எடை குறைஞ்சா கூட பிற்கால வாழ்க்கைக்கு அது வந்து பயன் தரதாக இருக்காது. அந்த மாதிரி எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் ஒரு எளிமையான உடற்பயிற்சி இந்த கோடம்புளியை அன்றாட உணவில் பயன்படுத்துறது மூலமாக உடல் எடையை வந்து கட்டுக்குள் வைத்துக்கலாம். அதிகரித்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த கோடம்புளியில் சத்து இருக்குது. இப்போ எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடிய தன்மையும் இந்த கோடம்புளியில் இருக்குது. அதனால் தாராளமாக இந்த கோடம்புளியை ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்ம வந்து உணவில் எடுத்துக்கணும். இப்போ உணவில் எடுத்துக்கும் போது இதுக்கு எதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரசவமாகக்கூடிய பெண்கள், அதாவது கர்ப்பிணிகளும் சிறு குழந்தைகளும் வந்து இதை வந்து தவிர்க்கலாம். இதில் வந்து லேசாக வந்து பசியை வந்து மந்தப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால குழந்தைகளும் இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுமே வந்து இதை வந்து தவிர்க்கலாம்ங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வோடு சொல்லுவோம். மற்றவங்க எல்லாமே இந்த கோடம்புளியை பயன்படுத்தலாம். இன்றைக்கி அந்த கோடம்புளியை வச்சு ஐஸ்வர்யா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கையில் என்னதுன்னு பார்க்குறீங்களா? இவ்வளவு நேரம் டாக்டர் அருண் சொன்ன கோடம்புளி இதுதாங்க. இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கோடம்புளியை வச்சு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு கோடம்புளியை வச்சு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோடம்புளி வத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கோடம்புளி, சின்ன வெங்காயம், தனியாத்தூள், கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். கோடம்புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வத்த குழம்புக்கு நாம் வறுத்து பொடி பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் வாணலியை காய வச்சு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் மட்டும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே வாணலியில்
கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு சாம்பார் வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் வெங்காயம் போட்ட உடனே ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனியாத்தூள், கரைச்சி வச்சிருக்க கோடம்புளி தண்ணி, இது பாட்டுக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ள நாம வறுத்து வச்சிருக்க இந்த பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் பொடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் நல்லா பொடியாயிடுச்சு. இந்த வத்த குழம்பு யூஸ்வல் வத்த குழம்பு மாதிரி இருக்காது. நம்ம மிளகா பொடியோ தனியா பொடியோ போட்டு பண்ணிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் வறுத்து பொடி பண்ணி போட போகிறோம். பச்சை வாசனை போய் புளி தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். to 3 minutes இந்த குழம்பு கெட்டியாகி ரெடி ஆகிடும். இதை சூடாக சாதத்தோட சாப்பிட்லாம், இல்லைன்னா பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லியோட சாப்பிட்லாம். தயிர் சாதம் கலந்துட்டு சாப்பிட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்டா. நார்மல் குக்கிங் ஆயிலை விட நீங்கள் இதை நல்லெண்ணெயில் தாளித்து பண்ணிங்கன்னா அதோட வாசனை டேஸ்ட் இன்னும் கூட சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக இருக்கிற புளியை விட இந்த கோடம்புளியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இதோட ஃப்ளேவரும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இது ஆல்மோஸ்ட் திக்காகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் திக்காகணும் அப்படின்னா 10 to 15 minutes வச்சா நம்ம போட்ட எண்ணெய் பிரிஞ்சு வரும். யூஸ்வலாக வத்த குழம்பு 2 to 3 days வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சு நல்லா சுண்ட வச்சு, அதாவது வத்த வச்சு இறக்கணும் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் வத்த குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். கோடம்புளி வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கோடம்புளி வத்த குழம்பு சூப்பராக இருக்குது. வத்த குழம்பு அப்படின்னு சொன்னாலே நாம் 2 விதமான புளி தான். யூஸ்வலாகவே சமையலுக்கு 2 விதமான புளி தான் நாம் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பழைய புளி, இன்னொன்று புது புளி. அந்த மாதிரி இல்லாமல் டாக்டர் அருண் சொன்ன மாதிரி ஒரு நாள் வித்தியாசத்துக்கு மட்டுமே இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காகவும் இந்த கோடம்புளியை யூஸ் பண்ணி நீங்களும் டைம் இருக்கும்போது இந்த கோடம்புளி வத்த குழம்பை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கும் பிடிக்கும். கோடம்புளி வத்த குழம்பு செஞ்சு காமிச்சிருக்காங்க. பொதுவாக வத்த குழம்புனாலே நமக்கு அந்த புளி தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த கோடம்புளியில் செஞ்ச வத்த குழம்புக்கு வந்து சுவை வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அந்த புளியிலேருந்து நீங்கள் வத்த குழம்பே செய்ய மாட்டீங்க. பொதுவாக நாகர்கோவில் வட்டாரத்தில் வந்து இன்றைக்கி வந்து மீன் குழம்பு செய்கிறதுக்கு எல்லாமே இந்த கோடம்புளியை தான் வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து மீன் புளி அப்படின்னு கூட அந்த கேரளா நாட்டில் வந்து குறிப்பிடுவாங்க. அங்கே சாதாரண எல்லா கடைகளுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இந்த கோடம்புளி இருக்கும். இதோட முக்கியமான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறது, கொலஸ்ட்ராலை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு காயகற்ப மருந்தாக இருக்கும். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமுள்ள ஒரு புளி அப்படின்னு சொன்னால் இந்த புளியை வந்து சொல்லலாம். இப்போ உடல் வந்து வயதாகாமல் தடுக்கக்கூடிய, உடல் செல்லுக்கு வந்து புத்துணர்ச்சியை தரக்கூடிய தன்மையும் இந்த கோடம்புளியில் இருக்குது. தாராளமாக இது வந்து எல்லாருமே அன்றாட உணவாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து உணவில் எடுக்க முடியல, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படிம்பாங்க சில பேர். டேஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பழக்கிறது தான் இல்லையா. இதில் வந்து லேசான ஒரு மண் சார்ந்த ஒரு சுவை இருக்கும். இப்போ நிறம் வந்து அந்த புளியில் இருக்கிற மாதிரி நிறமாக வராது, லேசான ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்காது. சுவைன்னு பார்த்தீங்கன்னா கோடம்புளி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சரி, இல்லை கோடம்புளி
வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாலே இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்காது. சுவை மிகுந்த உணவாக இருக்கும். இன்னும் கோடம்புளியை பயன்படுத்தும் போது நீங்கள் மண் கலயத்தில் பயன்படுத்துனீங்கன்னா, மண் பானையில் சமைச்சிங்கன்னா அதற்குரிய சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ இதே வத்த குழம்பு மண் பானையில் செஞ்சு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவை ரொம்ப அலாதியாக இருக்கும். அப்புறம் கோடம்புளி வந்து நம்ம பானகமாகவும் பயன்படுத்தலாம். வெயில் காலத்தில் வந்து பானக்காரம் செய்கிறோம் இல்லையா, புளியை வச்சு எலுமிச்சத்தெல்லாம் நம்ம புளிஞ்சு நம்ம கருப்பட்டி கலந்து பானமாக நம்ம வந்து கொடுப்போம். திருவிழா காலங்கள் எல்லாமே பானக்காரம் நம்ம வந்து கொடுப்போம் இல்லையா, அதற்கும் இந்த கோடம்புளியை வந்து பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது சூடு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் பித்தம் தொடர்பட்ட அனைத்து வியாதிகளிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த கோடம்புளியை பயன்படுத்தலாம். உடல் எடையை குறைப்பதற்கு முக்கியமாக எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய எளிமையான ஒரு உணவுப் பொருள்னால் இந்த கோடம்புளி தான். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவுப் பொருளோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.